ஹாய். ஆஸ் எ பிகினராக 2024 ஒரு ஆன்லைன் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண நினச்சிங்கன்னா இந்த ரெண்டு விஷயம் உங்களை அந்த ஆன்லைன் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண விடாமல் தடுக்கும். ஃபர்ஸ்ட் ஒன், டவுட். இப்போ ஒரு ஃபிசிக்கல் ஸ்டோர் பில்ட் பண்ணி அதில் பிஸ்னஸ் பண்ண முடியும்னு சொன்னால் நமக்கு எந்த விதமான டவுட்டுமே இருக்காது. நம்ம அதை நம்புவோம். ஏன்னா நமக்கு தெரிஞ்சவங்களோ இல்லை நம்மளை சுற்றி இருக்கவங்க யாராவது வந்துட்டு இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணி அதில் ஏர்ன் பண்ணியிருப்பாங்க. ஸோ தட் நமக்கு அதில் ஒரு நம்பிக்கை வரும். பட் நம்மளை சுற்றி இருக்கவங்களோ இல்லை நம்மளோட ஃபேமிலி மெம்பர்ஸோ யாருமே வந்துட்டு இந்த மாதிரி நான் ஆன்லைனில் மணி ஏர்ன் பண்ணுன்னு சொல்லிட்டு இது வரைக்கும் பெருசாக நம்ம சொல்லி கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். அதனால நமக்கு எப்போவுமே இந்த ஆன்லைனில் மணி ஏர்ன் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு ஒரு டவுட் இருந்துகிட்டே இருக்கும். பட் ஆக்சுவலாக ஆன்லைனில் மணி ஏர்ன் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ், ஆன்லைனில் மணி ஏர்ன் பண்ண முடியும். இது வந்துட்டு ஒரு இன்டர்நெட் ஏரா. நம்ம பார்த்த ஒரு பொட்டிக்கடலேருந்து இப்போ இருக்கிற பெரிய பெரிய மால் வர எல்லாருமே இன்டர்நெட்குள்ளே போக ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாருக்கிட்டையும் ஜிபே யூஸ் பண்ணுறாங்க, நிறைய பேர்கிட்ட வெப்சைட் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாருமே வந்துட்டு இன்டர்நெட்குள்ளே வர ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் நம்ம பார்க்குற பெரிய பெரிய பில்லியனர்ஸ் லைக் அமேசான், ஃபேஸ்புக், ஃப்ளிப்கார்ட் இந்த மாதிரி பெரிய பெரிய பில்லியனர்ஸுமே அவங்களோட பிஸ்னஸ் வந்துட்டு ஆன்லைன் பிஸ்னஸ் தான். ஸோ இப்போ இருக்கிற ட்ரெண்டே வந்துட்டு ஆன்லைன் பிஸ்னஸ் தான். நீங்கள் எந்த பிஸ்னஸாக வேணால் எடுத்துக்கோங்களேன். ஒரு காலத்தில் வந்துட்டு லைக் வெறும் ஆஃப்லைனில் போனால் மட்டும்தான் கிடைக்கும்னு இருக்கிற சில விஷயம்லாம் இருக்குல்ல, எல்லாமே முன்னாடி வந்துட்டு ஆஃப்லைனில் தான் இருந்துச்சு. பட் இப்போ எல்லாமே வந்துட்டு அவங்க வந்துட்டு எல்லாருமே ஆன்லைனில் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா ஆன்லைனில் பெரிய மார்க்கெட் இருக்குது. ஏன் ஆன்லைன் பிஸ்னஸ் இந்த அளவுக்கு ட்ரெண்டாக இருக்குது, ஏன் எல்லா பிஸ்னஸுமே வந்துட்டு ஆன்லைன் பக்கமாக வராங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு ஸ்டோரை ஒரு இடத்துல பர்டிகுலர் லொகேஷனில் வந்துட்டு நான் பில்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அந்த ஸ்டோர் எந்த இடத்துல பில்ட் ஆயிருக்கோ அதுக்கு பக்கத்தில் இருக்க மக்கள் மட்டும்தான் அந்த ஸ்டோருக்கு வருவாங்க. அண்ட் ரொம்ப ரேராக தான் ரொம்ப தூரத்துலேருந்து வர்றதுக்கெல்லாம் வந்துட்டு சான்சஸ் இருக்குது. இதுவே ஒரு ஆன்லைன் பிஸ்னஸாக இருந்தால் உலகத்தோட எந்த மூலைக்கு வேணாலுமே நம்மளோட ப்ராடக்ட்டை கொண்டு போக முடியும். ஸோ அந்த அளவுக்கு ஆன்லைன் வந்துட்டு இப்போ பில்ட் ஆயிருக்குது. அண்ட் எல்லாருக்கிட்டையுமே இப்போ மொபைல் ஃபோன் இருக்குது, இன்டர்நெட் ஆக்சஸ் இருக்குது. ஸோ அதனால் ஈஸியாக ஒரு ஆன்லைன் பிஸ்னஸை நிறைய மக்கள்கிட்ட கொண்டு போய் ரீச் பண்ண வைக்க முடியும். ஸோ அதனால தான் எல்லாருமே வந்துட்டு ஆன்லைன் பக்கமாக ஷிஃப்ட் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ ஆன்லைனில் மணி ஏர்ன் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா இந்த டைமில் உங்களால் கண்டிப்பாக ஆன்லைனில் நிறைய மணி ஏர்ன் பண்ண முடியும். ஓகே, இப்போ செகண்ட் ஒன், மணி. ஒரு 10-20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பிஸ்னஸ் எப்படி இருக்கும்னா, ஒருத்தர் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் தேவை. அப்போ தான் அவரால் அந்த ப்ராடக்ட்டை பில்ட் பண்ண முடியும். இப்படி அந்த ப்ராடக்ட்டை பில்ட் பண்ணிட்டாலுமே அதை கஸ்டமர் கிட்ட கொண்டு போகிறதுக்கு அவருக்கு ஒரு ஃபிசிக்கல் ஸ்டோர் வேணும், இல்லைனா டோர் டு டோர் போய் மார்க்கெட்டிங் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி தான் வந்துட்டு அவரால் அவரோட ப்ராடக்ட்டை கஸ்டமர் கிட்ட கொண்டு போக முடியும். ஸோ தட் ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்பட்டுச்சு. பட் இப்போ ஆன்லைனில் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னா ஒருத்தவங்களால எந்த விதமான இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் கூட அவங்களால ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ண முடியும். ஸோ எந்த விதமான இன்வெஸ்ட்மெண்ட்டுமே இல்லாமல் உங்களால் ஒரு 5 ஆன்லைன் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ண முடியும். ஸோ அதுதான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் அருண், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், ஃப்ரீலான்சிங். ஸோ ஃப்ரீலான்சிங்னு சொன்னோன்னே நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், சில பேருக்கு தெரியாமல் கூட இருந்திருக்கலாம். ஸோ ஃப்ரீலான்சிங்கிறது என்னன்னா, உங்களோட ஒரு ஸ்கில்லை வந்துட்டு ஒரு சர்வீஸாக மற்றவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறது. என்னோட நிறைய வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். பட் இருந்தாலுமே இன்னும் தெரியாதவங்களுக்கு திருப்பி சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு வீடியோ எடிட்டிங் தெரியும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எனக்கு இருக்கிற அந்த ஸ்கில்லை வந்துட்டு யாருக்கா ஒருத்தவங்களுக்கு யூஸ் ஆகலாம். ஸோ இப்போ கரண்ட்டாக நிறைய பேர் வந்துட்டு கான்டென்ட் கிரியேஷனுக்குள்ள இறங்கியிருக்காங்க. ஸோ எல்லாருக்குமே வந்துட்டு வீடியோ எடுக்க தெரியும், பட் அது பெருசாக எடிட் பண்ண தெரியாது. இப்போ என்னோட எடிட்டிங் மூலிமா அவங்களோட வீடியோ எடிட் பண்ணி என்னால் அவங்களுக்கு இந்த சர்வீஸை ப்ரொவைட் பண்ண முடியும். ஸோ தட் அவங்க எனக்கு பே பண்ணுவாங்க. ஸோ இதுதான் ஃப்ரீலான்சிங். ரொம்ப சிம்பிளாக சொல்லிட்டேன். ஸோ உங்களோட ஸ்கில், ஸோ இப்போ உங்களுக்கு வந்துட்டு எடிட்டிங் தெரியலாம், இல்லை வீடியோகிராஃபி தெரியலாம், இந்த மாதிரி வெப்சைட் பில்ட் பண்ண தெரியலாம், அந்த மாதிரி என்ன வேணா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், டிராயிங் பண்ண தெரியலாம். ஸோ என்ன ஸ்கில் இருந்தாலுமே அந்த ஸ்கில் வந்துட்டு யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு வந்துட்டு யூஸ் ஆகும். ஸோ அந்த ஸ்கில்லுக்காக யாராவது ஒருத்தவங்க வந்துட்டு உங்களுக்கு பே பண்ண ரெடியாக இருப்பாங்க. ஸோ அவங்கள ஃபைண்ட் பண்ணுறதான் ஒரு பெரிய டாஸ்காக இருக்கும் ஃப்ரீலான்சிங்கில். அண்ட் சில ஈஸியான மெத்தடில் கூட உங்களால் வந்துட்டு ஃப்ரீலான்சிங் ஒர்க் பண்ணலாம், லைக் ஃபைவர், அப்வொர்க். ஸோ இந்த மாதிரி பிளாட்ஃபார்மில் உங்களோட சர்வீஸை ப்ரொவைட் பண்ணி அது மூலிமா ஏர்ன் பண்ண முடியும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஃபேஸ்புக், லிங்க்டின் அண்ட் இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரியான சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் மூலிமா கூட உங்களால் கிளைண்ட்டை வந்துட்டு ஃபைண்ட் பண்ண முடியும். ஸோ ஒரு கிளைண்ட்டை கண்டுபிடிக்கிறது மட்டும்தான் இங்கே ஒரு பெரிய டாஸ்காக இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா உங்களோட ஸ்கில்லை ப்ராப்பராக எந்த அளவுக்கு பெஸ்ட்டாக ப்ரொவைட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பெஸ்ட்டாக ப்ரொவைட் பண்ணிங்கன்னா அந்த கிளைண்ட் லைஃப்லாம் உங்க கூட வந்துட்டு ஒர்க் பண்ணுறதுக்கு ரெடியாக தான் இருப்பாங்க. ஸோ உங்ககிட்ட இருக்க ஸ்கில்ஸை வந்துட்டு மற்றவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணி ஃப்ரீலான்சிங் ஒர்க் மூலியமாக நீங்கள் ஏர்ன் பண்ண முடியும். செகண்ட் ஒன், இன்ஃப்ளூயன்சர். நம்ம நிறைய யூடியூப் இன்ஃப்ளூயன்சர்ஸ்லாம் பார்த்துருப்போம், இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சரை பார்த்துருப்போம். ஸோ அவங்கெல்லாம் ஸ்டார்டிங்கில் எப்படி இருந்தாங்க, இப்போ எப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு நமக்கே தெரியும். ஒரு இன்ஃப்ளூயன்சராக மாறுறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியும், அது மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்க நினைச்சீங்கன்னா உங்களாலேயுமே ஒரு இன்ஃப்ளூயன்சரா மாற முடியும். அது இன்ஸ்டாகிராமா இருக்கட்டும், யூடியூபா இருக்கட்டும். ஸோ உங்களுக்கு உங்களோட ஒரு நாலேஜ் வந்துட்டு மற்றவங்க கூட ஷேர் பண்றதுக்கு நீங்க இன்ட்ரெஸ்டடா இருந்தீங்கன்னா ஈஸியா உங்களால ஒரு வீடியோ மேக் பண்ணி லைக் அப்லோட் பண்ணி அது மூலியமா ஃபாலோவர்ஸை கெயின் பண்ணி ஒரு இன்ஃப்ளூயன்சராக மாற முடியும். ஸோ ஒரு இன்ஃப்ளூயன்சராக இருக்கீங்க, உங்ககிட்ட ஒரு 1 lakh ஃபாலோவர்ஸ் இருக்காங்கன்னா பெஸ்ட் விஷயம் என்னன்னா அந்த 1 lakh ஃபாலோவர்ஸுமே உங்க மேலே ஒரு ட்ரஸ்ட் வச்சிருப்பாங்க. ஸோ அந்த ஒரு ட்ரஸ்ட்டை யூஸ் பண்ணி உங்களால் ஜென்யூனா பிஸ்னஸையும் வந்துட்டு நீங்கள் அவங்க கிட்ட ஸ்டார்ட் பண்ண முடியும். தேர்ட் ஒன், ஆன்லைன் டியூட்டர். எப்படி ஆஃப்லைனில் டியூஷன் எடுக்கிறோமோ அதே மாதிரி ஆன்லைனில் டியூஷன் எடுக்கிறதுக்கு பேர் தான் ஆன்லைன் டியூட்டர். ஸோ உங்களுக்கு ஒரு பர்டிகுலர் சப்ஜெக்ட்டில் நல்ல நாலேஜ் இருக்குன்னா உங்களாலேயுமே ஆன்லைன் டியூட்டராக மணி ஏர்ன் பண்ண முடியும். ஸோ நிறைய யூடியூப் வீடியோஸ் இருக்குது எப்படி ஆன்லைன் டியூட்டராக அப்ளை பண்ணுறேன்னு சொல்லிட்டு. ஸோ அதெல்லாம் செக் பண்ணி பாருங்க. அண்ட் இந்த மாதிரி வேலை மணி ஏர்ன்
ஏர்ன் பண்ணலாம்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் போய் பர்சனலாக கூகுளில் போயிட்டு ரிசர்ச் பண்ணிங்கனாவே உங்களுக்கு அது எப்படி அதில் ஃபர்தராக எப்படி வந்துட்டு கண்டினியூ பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தெரியும். அண்ட் நிறைய யூடியூப் வீடியோஸ் இருக்குங்க, லைக் எப்படி டியூட்டராக மாறுறேன்னு சொல்லிட்டு. ஸோ அதெல்லாம் செக் பண்ணி பாருங்க அண்ட் தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு ஒரு சப்ஜெக்ட் நாலேஜ் இருந்துச்சு, லைக் டியூஷன்லாம் எடுத்தா அவ்வளோ ஏர்ன் பண்ண முடியலன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஆன்லைன் டியூட்டராக நல்ல மணி ஏர்ன் பண்ண முடியும். அண்ட் ஃபோர்த் ஒன், அஃபிலியேட் மார்க்கெட்டிங். என்னோட வீடியோவில் நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன், அஃபிலியேட் மார்க்கெட்டிங் வந்துட்டு ஒரு சூப்பரான வே மணி ஏர்ன் பண்ணுறதுக்கு. இந்தியாவில் தான் பெருசாக அஃபிலியேட் மார்க்கெட்டிங் வந்துட்டு பூம் ஆகலை, பட் ஃபாரின் கண்ட்ரீஸில் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் மூலமா நிறைய மணி ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. இந்தியாவில் நம்ம யூடியூபர்ஸ்லாம் பார்த்துருப்போம், லைக் லிங்க் கிளிக் பண்ணுங்க அப்படிலாம் சொல்லியிருப்பாங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் அது அமேசான் லிங்காக தான் இருக்கும். அஃபிலியேட் மார்க்கெட்டிங்லேயே ரொம்ப கம்மியான கமிஷன் தர ஒரே பிளாட்ஃபார்ம் வந்துட்டு அமேசான் தான் எனக்கு தெரிஞ்சு. பட் சில அஃபிலியேட் மார்க்கெட்டிங் ப்ரோக்ராம்லாம் அரௌண்ட் 60,000 1 lakh rupees வரை வந்துட்டு கமிஷன் பர் சேலுக்கு வந்துட்டு ஒரு கமிஷன் கிடைக்கும். ஸோ அமேசான் அஃபிலியேட் கமிஷனை விட அதிகமாக அஃபிலியேட் கமிஷன் கொடுக்குற நிறைய பிளாட்ஃபார்ம் இருக்கு. ஸோ அதை பற்றிலாம் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம காமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் அமேசான் அஃபிலியேட் மார்க்கெட் வந்துட்டு ரொம்ப வஸ்ட்லாம் கிடையாது. லைக் நீங்கள் டே டு டே யூஸ் பண்ணுற ப்ராடக்ட் வந்துட்டு ரிவ்யூ பண்ணி அதோட லிங்க் வந்துட்டு லைக் அப்லோட் பண்ணுறீங்கன்னா உங்களால் நல்ல அமௌண்ட் அமேசான் அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கில் கூட ஏர்ன் பண்ண முடியும். அண்ட் லாஸ்ட் ஒன், ட்ராப் சர்வீசிங். ட்ராப் சர்வீசிங் இது என்னென்னு சிம்பிளாக சொல்லணும்னா, ஃபாரின்ல இருக்க கிளைண்ட்டுக்கு வந்துட்டு ஒரு வெப்சைட் பில் பண்ணணும். இப்போ அந்த வெப்சைட் பில் பண்ணுறதுக்கு அவர் 80,000 கொடுக்க ரெடியாக இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அதே வெப்சைட்டை இந்தியாவில் இருக்க ஒரு ஃப்ரீலான்சர் வந்துட்டு 10,000 பில் பண்ணி கொடுப்பாரு. ஸோ நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, அந்த கிளைண்ட் வந்து அந்த ஒர்க்கை வாங்குறது மட்டும் தான் உங்களோட கோல். ஒன்ஸ் நீங்கள் அந்த ஒர்க்கை வாங்கிட்டீங்கன்னா, இப்போ அந்த ஒர்க்கை இந்தியாவில் இருக்க ஒரு ஃப்ரீலான்சர் கிட்ட நீங்கள் கொடுத்துருவீங்க. ஸோ ஒன்ஸ் அந்த ஃப்ரீலான்சர் வந்துட்டு அந்த ஒர்க்கை முடிச்சானா அந்த ஒர்க்கை அவர்கிட்ட வாங்கிட்டு உங்களோட கிளைண்ட் கொடுத்துருவீங்க. அஸ் அ மிடில் மேனா நீங்க வர்க் பண்ணுவீங்க, அவ்வளவுதான். ஸோ இந்த ஒர்க்கை இங்க இருந்து வாங்கி இந்த ஃப்ரீலான்சர்ட்ட கொடுத்து அவர் முடிச்சதுக்கு அப்புறம் அந்த ஃபினிஷ்டு ப்ராடக்ட்டை வாங்கி அந்த கிளைண்ட்டை கொடுக்கறது தான் உங்களோட வேலை. இதை தாண்டி அங்க இடையில எந்த வேலையுமே உங்களுக்கு கிடையாது. ஸோ இதுக்கு இந்த மாதிரி மிடில் மேனா ஒர்க் பண்றதுக்கு உங்களுக்கு கமிஷன் மட்டும் லைக் அவர் 80,000 கொடுக்க ரெடியா இருக்கார்ல, அந்த 80,000 10,000 வந்துட்டு அந்த ஒர்க் பண்ண ஃப்ரீலான்சர் கொடுத்துருவீங்க. மிச்சம் 70,000 உங்களோட கம்ப்ளீட் ப்ராஃபிட். ஸோ இந்த அளவுக்கு ட்ராப் சர்வீசிங் மூலமா உங்களால் ஏர்ன் பண்ண முடியும். ஸோ இந்த ட்ராப் சர்வீசிங்ல கிளைண்ட் ஃபைண்ட் பண்றது தான் ஒரு பெரிய ஒர்க்காக இருக்கும். ஒன்ஸ் நீங்க கிளைண்ட்லாம் ஃபைண்ட் பண்ண தெரிஞ்சிருச்சுன்னா ஈஸியாக உங்களால் நிறைய மணி ஏர்ன் பண்ண முடியும் ட்ராப் சர்வீசிங் மூலியமா. அண்ட் கிளைண்ட் எப்படி கண்டுபிடிக்கிறேன்னா, லைக் ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரியான சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் மூலியமா உங்களால் வந்துட்டு கிளைண்ட்டை கண்டுபிடிக்க முடியும். அண்ட் அதை பற்றியும் டெடிகேட்டடாக நிறைய யூடியூபர்ஸ் வந்து நிறைய வேல்யூபிளான கான்டென்ட்லாம் போட்டுருக்காங்க. ஸோ அதெல்லாம் போய் சர்ச் பண்ணி பாருங்க. நிறைய ட்ராப் சர்வீசிங் பற்றி ரிசர்ச் பண்ணுங்க. ஸோ இந்த 5 ஒர்க்லையுமே உங்களுக்கு எந்த ஒர்க் பிடிச்சிருந்தாலுமே அதை நிறைய ரிசர்ச் பண்ணுங்க. நான் சொன்னதை வச்சு மட்டும் லைக் பிளைண்டாக நம்பாம அதை பற்றி நிறைய ரிசர்ச் பண்ணுங்க. ஸோ அதில் ஏர்ன் பண்ண முடியுமா, அந்த பிசினஸ்ல வந்துட்டு பொட்டன்ஷியல் இருக்கான்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே செக் பண்ணுங்க. ஸோ நான் இந்த வீடியோ எதுக்கு மேக் பண்ணனா, லைக் நீங்க 2024 எந்த விதமான இன்வெஸ்ட்மெண்ட்டுமே இல்லாமல் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண நினைக்கிறீங்கன்னா உங்களுக்கான ஒரு 5 ஐடியாவை கொடுக்கறதுக்காக தான் இந்த வீடியோ நான் மேக் பண்ணேன். லைக் உங்களுக்கு இந்த 5 ஐடியாவுமே பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். ஸோ இந்த 5 பிஸ்னஸ்ல எந்த பிஸ்னஸ் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு அண்ட் எதை நீங்கள் வந்துட்டு ட்ரை பண்ணலாம்னு நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம காமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் see you in the next video. Bye.